மருத்துவத்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மருத்துவத்துறையிலிருந்து மொத்தமாக 5 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டெபுடேஷன் பேசிக்ஸ்ல இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். எய்ம்ஸ் நிறுவனத்திலிருந்து பின்வரும் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மெடிக்கல் சூப்பரண்டன்ட் ஒரு காலி பணியிடம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷன் படி லெவல் 14 அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. 1,44,200 இருந்து 2,18,200 ரூபாய் சம்பளமாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதே போன்று அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் ஒரு காலி பணியிடம் லெவல் 11 67,700 இருந்து 2,08,700 வரை சம்பளம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சீனியர் அக்கவுண்ட் ஆபீசர் ஒரு காலி பணியிடம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் லெவல் 11 அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2 காலி பணியிடம் லெவல் 6 சம்பளமானது வழங்கப்படுகிறது. 35,400 இருந்து 1,12,400 அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் அட்வர்டைஸ்மெண்ட் வெளியானதிலிருந்து 30 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடைசி நாள் ஜூலை 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் jipmer.edu.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.